இப்போ நாங்கள் வந்து ஆர்க்கிமிடிஸின் தத்துவத்தையும் மிதப்பு விதியையும் பார்ப்போம். இந்த பொருள் வந்து இதில் வைக்கப்படுது. இந்த வைக்கப்பட்ட பொருளில் பொருளோட நிறம் வந்து 4 கிலோகிராம். ஆகவே 4 கிலோகிராம் வந்து அதுண்ட நிறம் வந்து கீழ் நோக்கி தாக்கும். அந்த தளத்தால் மேல் நோக்கி ஒரு விசை தாக்குனது, மேல் நோக்கி தாக்குற விசை வந்து மறுதாக்கம்னு சொல்லுவோம். இதுண்ட நிறைய அளக்கணும். நிறைய அளக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு தராசில் கொண்டே வைப்போம். தராசிலுக்கு மேலே இதை வைக்க போகிறோம். இது எவ்வளவு நியூட்டனை காட்டுதுன்னால் 39.2 நியூட்டனை காட்டுது. இதெண்டா இது 10ஆல் பெருக்கிறீங்களோ 9.8ஆல் நாங்கள் பெருக்கோம். புவியீர்ப்பு பார்முடுதல் 9.8ஆல் நாங்கள் பெருக்கி வச்சுக்கிறோம். 39.2 நியூட்டன் காட்டுது. ரைட். இந்த பொருளை நாங்கள் வந்து நீருக்குள்ளே தூக்கி போட போகிறோம். ஆனால் பாருங்க, இந்த கொள்கலனில் நீர் நிரப்பப்பட்டிருக்குது 98.2. இந்த பொருள் முதல் மிதக்குதா அல்லது என்னது தாழுதாண்டதை பார்ப்போம். ரைட். இந்த பொருளை நாங்கள் தூக்கி இருக்க போடுறோம். போட்டால் இந்த பொருள் மிதக்குது. ஏன் அது மிதக்குதுன்னா நாங்கள் இங்கே ஒரு செட்டிங்கில் பாருங்க இதில் செய்து வச்சுக்கலாம். இந்த பொருளின் டென்சிட்டி 0.8. 0.8 என்ன அர்த்தம் என்றால் நீரிண்ட இதை சொல்ல சார் அடர்த்தி அண்டு நீரிண்ட அடர்த்தி வந்து 1. நாங்கள் 1000 பிரித்து தான் சொல்லுவோம். ஏதாவது எந்த ஒரு பொருளின் அடர்த்தியையும் நாங்கள் 1000 நீரிண்ட அடர்த்தியால் பிரிக்கும் போது சார் அடர்த்தி பெறப்படும். ஆகவே நீரிண்ட சார் அடர்த்தி வந்து 1. அந்த பொருளின் சார் அடர்த்தி வந்து 0.8. அது பாருங்கள், 0.8 என்ற பொருளை தூக்கி இதுக்குள்ளே போட்டோம் என்றால் பொருள் மிதக்குது. பாருங்கள், நாங்கள் இது அடர்த்தியை கூட்டி கொண்டு வரோம். ரைட். பொருள் என்ன செய்யுது? இது அடர்த்தியை நாங்கள் கூட்டி கொண்டு வரோம். கூட்ட பொருள் வந்து அமுல்ற அளவு கூடிக்கொண்டு வரும். பாருங்க இதில். ரைட். இங்கே 1 வந்துட்டு 1 வரைக்கும் சப்மர்ஜட், அதாவது வந்து ஃபுல்லாக அமர்ந்து 100% அமர்ந்துட்டு 1.1க்கு போயிட்டேன். அப்படியே பொருள் மெதுவாக என்ன செய்து கீழே போய்க்கணும். அப்போ அடர்த்தி வந்து திரவத்தை விட அதிகரிக்கும் போது பொருள் வந்து அமுலும். இந்த இது விளங்கணும். ரைட். அடுத்தது என்னென்றால் இங்கே பிரச்சனை, நாங்கள் இதை 8லேயே விடுவோம். 0.8 விடுவோம். கொண்டு தான் நாங்கள் செய்தனாங்களோ அதில் விடுவோம். ரைட். இப்போ பாருங்க, இந்த பொருளை வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுத்த உடனே இந்த பொருளை வெளியில் எடுத்தாச்சு. எடுத்த உடனே இந்த கொள்கலனில் வந்து 98.2 லிட்டர். இந்த பொருளை அப்படியே தூக்கி போட்டாச்சு. போட்டோன்னு என்ன நடக்குது என்றால் 102.2. அப்போ 98.8 நின்றவர் எவ்வளவு கூறுறார் என்றால் 4 லிட்டர் கூடி 102.2க்கு வர பாருங்க. ஆனால் இந்த பொருளோட மொத்த கன அளவு வந்து 5 லிட்டர். ஆனால் இதில் இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கன அளவு 4 லிட்டர். பாருங்க, 4 லிட்டர். ஆகவே அமிழ்ந்த கன அளவு காணுவோம் என்று பார்த்தால் பொருள் எவ்வளவு அமிழ்ந்திருக்கு பாருங்க. பொருள் சப்மர்ஜ் ஆனது எவ்வளவு? 80%. 80% என்றால் என்ன? 5ல் 80% என்றால் 4 லிட்டர் தான் என்ன செய்திருக்கு? அமிழ்ந்திருக்கு. ஆகவே 4 லிட்டர் கன அளவு அமிழும் போது இடம்பெயர்க்கப்படுற நீரின் கன அளவு 4 இருக்குது. ஓகேயா? ரைட். அப்போ எந்த ஒரு பொருளும் நீரில் இவ்வளவு பங்கு அமிழுதோ அவ்வளவு பங்கு நீரின் கன அளவு தான் இடம்பெயர்க்கப்படும். ஆனால் பொருள் மிதந்தால் பொருளின் இது வந்து மேலுதைப்பு வந்து இடம்பெயர்க்கப்படுகின்ற நீரின் நிறைக்கு சமன். அது வந்து பொருளின் நிறைக்கு சமனாக இருக்கு. ஓகேயா? ரைட். இதோட நாங்கள் இந்த இதை முடித்துக்கொள்ளோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமென்னு நம்புகிறேன்.